மனிதர்களின் எண்ணத்திலும் குணத்திலும் பெரிய மாற்றம் ஏற்படாத வரை அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படாது. உறவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அதை நம்ம ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐயா, எங்க அக்கா எங்க அத்தானை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்க. ஆனா எங்க அக்கா தப்பு பண்றதா தான் அத்தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அத்தா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா எங்க அக்கா ஏன் அத்தானுக்கு புரியவே வைக்க மாட்டாங்க. ஏன் யாருமே அத்தானுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க ஆசிரியர் ஐயா. இந்த கேள்விகள் எல்லாம் என்ன வாட்டி வதிக்குது. இங்க பாரு பீம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற உறவு புரியறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு ஒரு தராசு தட்டு மாதிரி. அதுல 2 தட்டுகளையும் எப்பவும் சமமா தான் வச்சிருக்கணும். எப்பவும் சில தோல்விகள் தான் வெற்றிக்கு முதல் படியா இருக்கும். ஐயா, அப்படின்னா இதுதான் என்னோட கேள்விக்கான பதிலா? இல்ல பீம், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. உன் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரு. அவருடைய மகன் பேரு சித்தார்த்தன். அவர் தான் நாம இன்னைக்கு புத்தர் பெருமான்னு சொல்றோம். இப்போ உன் மனசுல கேள்விகள் வர மாதிரி அவர் மனசுலயும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அப்புறம் அவரோட கேள்விகளுக்கான பதிலை எப்படி தேடினாரு? சுய சிந்தனையினால, அறிவு தேடல்னால, தீவிரமான வேட்கையினால. பீம், நீயும் உன் மனசுல தோன்ற கேள்விகளுக்கான விடைகளுக்கு தீவிரமா தேடணும். சுய சிந்தனை செஞ்சாகணும். அப்பதான் உனக்கு விடை கிடைக்கும். ஆசிரியர் ஐயா, பீம் எங்க போய் தேட போறான்? அவன் கேள்விகளுக்கு எங்க பதில் கிடைக்கும்? இங்க பாருங்க, இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. சாதாரணமான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேள்வியே வராது. இவன் ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா வர போறான். சாதாரணமானவங்க பெரிய மனுஷனாகிறதுக்கு நிறைய தேடல் இருக்கணும். சுய சிந்தனை அதிகமா இருக்கணும். இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்துட்டு போ, எனக்கு பசிக்கல. அடிப்படை என்ன? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண் பெண் உறவுங்கிறது ஒரு தராசு மாதிரி. அதோட 2 தட்டுகளையும் சமமா ஒரே அளவுல வச்சிருக்கணும். அதுக்கு விட்டு கொடுக்கணும், சில நேரம் தட்டியும் கொடுக்கணும்.
பீம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சில கேள்விகளுக்கு விடையை தேடிட்டு இருக்கேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா. சரி, நான் உனக்கு கேட்கவா? உன்னோட கேள்விக்கான பதில் சரியா என்ன? இங்கே உனக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா அது இங்க கிடைக்காது. இப்ப வீட்டுக்கு வா. அம்மா கத்திட்டு இருக்காங்க. வா வா வா. இந்த பீமா சொல்லாம கொள்ளாம எங்க தான் போறானோ. மா பாருமா, துல்சா என்கிட்ட சண்டை போடுறா. அவளுக்கு கங்காக்காவோட கல்யாணம் ஞாபகம் இருக்குன்றா. ஏமா எனக்கே ஞாபகம் இல்ல, இவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஐயோ, அப்ப நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. நீ எங்க போயிட்டு வர? சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. அம்மா இவன் எப்பவும் இப்படிதான், சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவான். கொஞ்சம் என்ன பாரு, இனிமே எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நேரா போங்க. 10 அடி தூரத்துல வீடு இருக்கு. 10 அடி வந்தது நில்லுங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? போதும், இங்கதான். நீங்க சிரிக்கிறீங்க, இவன் பதில் சொல்ல மாட்டேங்க. சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கம்மா. அம்மாடி, அந்த ரொட்டியில கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடு. சரிங்க நீ. நீங்க கொஞ்சம் கையை நீட்டுங்க. நீங்க இந்த நிலைமையில எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல இருந்து ஓய்வு எடுக்கலாம்ல? ஏங்க உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? உங்களை பார்த்துக்க ஆளுங்க இல்லையா? இந்த வயசுல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? பசங்க இருக்கிறாங்க, ஆனா நல்ல மனசு இல்லையே. இந்த வயசானவங்களை வச்சு சாப்பாடு போட தோணலையே. என்னோட வாழ்க்கை துணைவ தான். அந்த ஆண்டவன் என்னன்னா என் பார்வையை பறிச்சுட்டான். இவளையும் நடக்க விடாம பண்ணிட்டான். அதுக்காக வயிற்ற பட்டினி போட முடியுமா? நீங்க 2 பேரும் இப்படி அலைஞ்சா உங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்பமோ துன்பமோ ஒன்னா வாழ்வோம்னு சொல்லியிருக்கோம். கஷ்டம் வந்தா பிரிஞ்சிட முடியுமா? நாம உறவுகளை மதிச்சா வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும். நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் இவ எனக்கு கண்ணாயிட்டா, நான் இவளுக்கு காலாயிட்டேன். உங்களுக்கு தினம் வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்குதா? கண்ணா, எங்களுக்கு அன்புதான் முக்கியம். நாங்க ஒருத்தர் ஆழமா நேசிக்கிறோம். வயிற்று பசிக்கு பிச்சை எடுக்கிறோம். நாங்க வாழறதுக்காக தான் சாப்பிடுறோம். எங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி, அதை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருவோம். எங்களுக்கு அது போதும். கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒன்னா ஒத்துமையா இருக்கிறது தான் உறவு. அதுபடிதான் நாங்க வாழ்ந்து காட்டுறோம். கண்ணா, இதுக்காக தான் கணவன் மனைவி உறவே உருவாயிருக்கு. அப்படியெல்லாம் இல்லைன்னா தனித்தனியா வாழ்ந்திருக்கலாமே. நாங்க வரோம். நீங்க ஏன் அழறீங்க? என்னாச்சுங்க? ஏன் அழறீங்கன்னு சொல்லுங்க. என்னாச்சு? கங்கா, என்ன மன்னிச்சிருமா. நான் ஒரு நல்ல கணவனா நடந்துக்கல. நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு ஜெயிக்கலான்னு நான் வாழ்க்கையில ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லையே. என்ன மன்னிச்சிரு கங்கா. கங்கா, நாம சண்டை போடலாம், அழலாம், ஆனா எது நடந்தாலும் ஒன்னா இருந்து வாழ்ந்து காட்டுவோம்.
நம்ம 2 குழந்தைங்களும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துரு கங்கா. மாப்பிள்ள, இந்த நிலைமையில எப்படி போவீங்க வீட்டுக்கு? ஆமா, இல்ல பரவாயில்ல விடுங்க. வலியை எப்பவுமே கெட்டதா நினைக்க கூடாது. நான் இந்த வலியை அனுபவிக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்னோட தப்பை கண்டிப்பா உணர்ந்திருக்கவே மாட்டேன். அன்பானவங்க மட்டும் நம்ம கூட இருந்தா எந்த வழியும் நமக்கு பெருசா இருக்காது. சரிங்க, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். அப்படியெல்லாம் போக விட்டுருவோம் மாத்தா. நாங்க எங்க அத்தானையும் அக்காவையும் நல்லபடியா வழி அனுப்பி வைப்போம். இந்த தடவை போகும்போது என் தம்பிங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுக்கவே இல்லை. அடுத்த தடவை நான் வரும்போது கண்டிப்பா செஞ்சு தருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா நீ செய்யற அளவுக்கு என்னால நல்லா செய்ய முடியாது. நான் எப்படி செஞ்சாலும் என் பசங்க சாப்பிட்டுருவாங்க. அக்கா, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்கக்கா? முதல்ல இதை பிடிங்க. இது என்ன பீம்? அக்கா, உங்க 2 பேரையும் பிரமாதமா வழி அனுப்பி வைப்பேன்னு சொன்னோம்ல. உங்களுக்கு பூவெல்லாம் தயார் பண்ணி வச்சா அதுக்குள்ள கிளம்புறீங்களா? பூவை மட்டும் போட்டு வழி அனுப்புனா போதுமா? இல்லப்பா, மேலதளத்தோட அனுப்பி வைப்போம். அப்பா, நீங்க மிருதங்க வாசிங்க, பாலான வாத்தியம் வாசிக்கட்டும். நானா? ஆமாப்பா, உணர்ச்சிகளோட உண்மையான மொழி இசை தானே. அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும். பூ போடுற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க முன்னாடி ஆடிக்கிட்டே போறோம், அக்கா வாத்தானும் பின்னாடி நடந்து வரட்டும். எல்லாரும் சேர்ந்து இதை பெரிய விழாவாக்கிட்டாங்க. கொடு, இதை போட்டுக்கோ. ஆரம்பிக்கலாம். ஐயா, அவனுங்க என்ன பண்றானுங்க? வேணும்னே ஆடி பாடி கொண்டாடுறானுங்க. நாம கொஞ்சம் பதுங்கினதும் இவனுங்க நம்மளை தோக்கடிச்சிட்டோம், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு தான் இப்படி ஆடுறானுங்க. நீங்கெல்லாம் நீங்களாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அர்த்தம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா? அவங்க அத்தானையும் அக்காவையும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. தம்பி பரேஸ், உன்னை யாரியா நடுவுல மூக்க நுழைக்க சொல்றது? எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்ல வேண்டியது. சேட்டும் மங்கேஷும் வரட்டும், உன்னை கண்டிப்பா ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். அக்காவையும் அத்தானையும் வழி அனுப்ப உனக்கு அவ்வளவு சந்தோஷம்னா போய் நீயும் ஆட வேண்டியது தானே? அவங்களோட போய் சம்பந்தம் பண்ணிக்கோ. எங்க கூட எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க? சரியா சொன்ன. இவன் எல்லாம் பேருக்கு தான் நம்ம ஜாதிக்காரன். பாத்தீங்கல்ல, வழி அனுப்பு விழாவை பார்த்து சந்தோஷப்படுறான். இப்படி எல்லாம் யாராவது வழி அனுப்புவாங்களா என்ன? வேற என்ன பண்ணுவானுங்க? நேத்து வரைக்கும் வீட்டு மாப்பிள்ள தெருவில் கடந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு திடீர்னு என்னாச்சோ, ஆளே மாறி போயிட்டான்ல.
அதனாலதான் தலகால் புரியாம இந்த அளவுக்கு ஆடுறானுங்க. வெக்கம் கெட்டவன். எனக்கு நல்லா தெரியும் இவனுங்க நம்மளை கடுப்பேத்துறதுக்காக தான் வேணும்னே இந்த மாதிரி பண்றானுங்க. இவனுங்களை எல்லாம் அடிச்சு ஊற விட்டே துரத்தணும். அப்ப போய் அடி அடியா. 2 பேரும் அடிச்சானுங்கல்ல, இப்ப ஜெயில மாவாட்டிட்டு இருக்கானுங்க. நீங்களும் போறீங்களா? நீ வேணா போய் அவனும் கூடவே சேர்ந்துக்கோ. பாத்துக்கோங்க. அத்தா போயிட்டு கடிதாசி போடுங்க. அக்கா ஊருக்கு போனது எங்களை மறந்துடாதீங்க. அப்பப்போ வந்துட்டு போங்க. இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. வழக்கமா இவங்க சமூகத்து ஆளுங்கள்லாம் வறுமையினாலையும் படிப்பறிவு இல்லாதனாலையும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா எனக்கு என்னவோ இவன் இந்த தேசத்தையே எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் காப்பாத்திடுவான்னு தோணுது. இவனோட ஒளி வீசுற கண்கள் அதை தான் சொல்லுது. அத்த உடம்ப பாத்துக்கோங்க. வண்டியில இருமா. ஒரு வழியா மாப்பிள்ளை நல்லபடியா தெரிஞ்சிட்டாரு. அவங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன வேணும்? மஞ்சுளா, காய வச்ச துணியெல்லாம் எடுத்தியா இல்லையாமா? கொஞ்சம் சீக்கிரம் வாமா, அவளுக்கு உதவி பண்ணலாம். பீமராவ், இங்க வா. வா உட்கார். சொல்லுங்கப்பா. ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் சொல்ல. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு அறிவு எப்படி வந்துச்சு? அப்பா கொடுத்தாரு. என்ன? அப்பா கொடுத்தாரா? அப்பா கிட்ட இருந்திருந்தா எனக்கு கொடுத்திருப்பாருல. அதை வாங்கிக்கிறதுக்கும் திறமை வேணும்ல. ஆமா. என்ன சொன்னீங்க? ஆமாவா? வாடா இந்த பக்கம். உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. பாத்தியா அம்மாவும் அப்பாவும் பீமாவும் எப்படி கொஞ்சறாங்கன்னு? நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன இருக்கு பாலான்னு? நம்ம வீட்டு கடைக்குட்டி பீம் தானே. அவ நம்ம 2 பேரை விட ரொம்ப திறமைசாலி. அப்ப கண்டிப்பா அவனை கொஞ்சம் தானே செய்வாங்க. அம்மா, அப்பா, ஆனந்தனுக்கும் பாலானனுக்கும் நீங்க என்ன மட்டும்தான் கொஞ்சிறீங்கன்னு கோபம் வந்துட போதுப்பா. அவங்களையும் கூப்பிடுங்கம்மா. நம்ம 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்கலாமா? கூப்பிடுறோம். பாலா, ஆனந்த், டேய் மெதுவா.
துல்சாவையும் மஞ்சுளாவையும் கூப்பிடு. இல்ல இல்ல இடம் இல்ல. டேய் டேய் எங்க மடியில நிறைய இடம் இருக்கு கூப்பிடு. மா இடம் இருக்குன்னா அதையும் கூப்பிடலாம். சந்தோஷமா? ஐயோ ரொம்ப பயமா இருக்கே. இப்போ அப்பாவும் இல்லையே, என்ன பண்றது? பீம் 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 பீம். இந்த நேரத்துல யார் கூப்பிடுறது? பீம் 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 பீம். துருவனா, நீ எங்கேயா? என்ன பண்ற? பீமா, எனக்கு எங்க வீட்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்ல உன் கூடவே தூங்கிக்கவா? வா வா வா. வேணாம், நில்லு. எங்க வீட்ல வேணாம். ஏன்? இவங்க இங்க இருந்தா இவங்க ஜாதிக்காரங்க இவங்களை எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏத்துக்க வேண்டாம். நான் செத்தாலும் சாவனை தவிர திரும்ப அங்க போக மாட்டேன். அப்படின்னு சரி, நீங்க எங்க கூடவே இருங்க. அம்மா அம்மா அம்மா. அந்த அம்மாவுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்துட கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். பீமா சொல்றது சரிதான். நீ வர வேண்டாம்ப்பா. உங்க ஆளுங்க கூடவே போய் தங்க. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாருமே எங்க அப்பா மாதிரி தான். எங்க அப்பா மாதிரி இருக்க ஆளுங்க கூட இருக்க எனக்கு பிடிக்கல. அப்படின்னா நில்லு. நான் உன் கூட வரேன். பீமா நீ எங்க போற? அம்மா, நான் இவன் கூட போறேன். அவன் கூட அவன் வீட்டுக்கா? ம். ஐயோ, நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனை தான் வரும் பீமா. அம்மா, இன்னைக்கு என் நண்பனை என் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காதது என்னோட இயலாம தாமா. ஆனா இவனுக்கு உதவி பண்ண வேண்டியது ஒரு நண்பனா என் கடமை. அம்மா, நான் கிளம்புறேன். வா போலாம். அவன் போக என்னங்க நீ- ஆனா இந்த ராத்திரி நேரத்துல பீமா பீமாபாய், ஒருத்தன் பெரிய ஆளா வரணும்னு நினைச்சா ராத்திரிக்கும் பகலுக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஆனா அண்ணே, வெளியில கொஞ்சம் பாருங்க அண்ணே. இந்த ராத்திரியில எப்படி பீமா நான் தனியா? தான் இருக்கேன்ல, நீங்களாம் போய் தூங்குங்க. என் போ, நான் தான் இருக்கேன்ல. வாங்க. வா பீம், உள்ள வா. வேணாம் துருவா, நீ நிம்மதியா அந்த வெரண்டாவுல படுத்து தூங்கு. நான் இங்கே படுத்து தூங்குறேன். நீ என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? நான் இங்க வராண்டால தூங்குவேன், நீ வெளியே படுத்து தூங்குவியா? எனக்கு இங்க தூங்குறதுல பிரச்சனை இல்ல. நீயும் பயமில்லாம நிம்மதியா தூங்கலாம். ஒண்ணு நீ உள்ள வா, இல்லனா நான் வெளியே வரேன். அதுல என்ன பலன்? நான் உள்ள வரவே மாட்டேன். நம்ம 2 பேர் வெளியே உட்காந்துக்கிட்டே இருந்தா 2 பேர் தூக்கமும் அப்புறம் கெட்டு போகும். அதனால தான் சொல்றேன், நீ உள்ள அங்க தூங்கு, நான் வெளியே எங்கேயே தூங்குறேன். இல்லனா நாளையில இருந்து நான் வரவே மாட்டேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது பீம். சரி, நீ தூங்கு.
இல்ல. உனக்கு வெளியில குளிரா இருக்குதா என்ன? இல்ல. சரி இப்ப சொல்லு. காலையில தேநீர்ல நிறைய சக்கரை போடணுமா இல்ல கொஞ்சமா போதுமா? நான் தேநீரே குடிக்க மாட்டேன். நான் பால் தான் குடிப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன? இப்ப நீயும் தூங்கு, என்னையும் தூங்க விடு. சந்தோஷமா இருக்கு. பீமாவுக்கு அப்பான்னு சொல்றதுல பெருமைப்படுறேன். வீட்டுக்குள்ள ஒருத்த நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக வீட்டு வாசல்ல இப்படி குளிர்ல படுத்து தூங்குறானே. இந்த சமூகம் தனக்கு காவலா இருக்கிறவங்களை எப்பவும் மறக்கிறது இல்ல. பீமாராவ், இந்த உலகம் அதே மாதிரி உன்னை என்னைக்கு மறக்காது. ஊர்ல சூழ்நிலை சரியில்லை. பீமாவோட பாதுகாப்புக்காக நான் இங்கே தான் இருந்தாகணும். பீமா இங்க தான் படுத்து தூங்குறான்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒருவேளை அவங்க அதை வச்சு ஏதாவது சதித்திட்டம் போடலாம். பீமா எழுந்திரி. பீமா, பீமா எழுந்திரி. இந்தா பீம், உனக்கு பால், எனக்கு தேநீர். நான் அந்த பித்தளை டம்ளரை சொல்றேன். உன் பையன் அதை தொட்டுட்டா அது இனிமே உதவாது. எனக்கு தெரியும் பீமா, ஏதோ முன்னாடி நடந்ததை நினைச்சு நீ கவலைப்படுற, அதனால தானே இப்படி ஆயிட்ட. ஆனா நீ ஏன் கிளாஸ்ல குடிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எனக்கு ஆட்சேபனை இருக்கு. உங்க அப்பா இங்க இல்ல. அவர் இல்லாத நேரத்துல நீ உன்னோட கிளாஸ்ல எனக்கு பாலை கொடுத்துட்டு அப்புறமா நீ இந்த கிளாஸ சமையல் அறையில வச்சிடுவ. அது உங்க அப்பாவை ஏமாத்தின மாதிரி தானே. இங்க பாரு, நான் என் நண்பனுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். அவங்க அப்பாவை ஏமாத்த நான் இங்க வரல. நண்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தேநீர் குடிக்கும் போது நீ பால் குடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு நிபந்தனை. நான் இந்த பாலை குடிச்சிட்டு இந்த கிளாஸை என் கையோட எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிப்பியா? நாளைக்கு பால் குடிக்க வரமாட்டியா? நாளைக்கும் நீ வந்து தானே ஆகணும். எனக்கு இங்க தனியா படுக்க பயமா இருக்கும். தினமும் நீ கிளாஸ் எடுத்துட்டு போனா அவ்வளோ கிளாஸ்க்கு நான் எங்க போவேன்? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். நீ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பால் குடி. நீ குடிச்சதும் நான் இந்த கிளாஸை பத்திரமா வைக்கிறேன். நாளைக்கு நீ இங்க வரும்போது இதே கிளாஸ்ல பால் தரேன். எப்படி, சரியா? அதோட பிரச்சனை முடிஞ்சது. இதையெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சா என்ன பண்றது? இங்க பாருங்கடா, அந்த சேட்டோட பையன் இவன் கூட உட்கார்ந்து தேநீர் குடிக்கிறான். பார்த்துட்டீங்கல்ல? இனி நீங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் போய் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தேநீர் குடிச்சானுங்கன்னு சொல்லுங்க. உங்க 3 பேருக்கு வேற வேலையே இல்லைன்னா ஊர்க்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு இதையும் நீங்க பெரிய பிரச்சனையாக்கிடுங்க. அதுதானே உங்களுக்குலாம் தெரியும். அப்படின்னா அந்த ராம்ஜி சத்பாலோட பையன் எல்லா வீட்டுக்கும் போவானா? வீட்டுக்குள்ள நான் எங்க போனேன்? நான் வீட்டுக்கு வெளியில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அடடே,
வழக்கமா தங்க நகை வாங்குறதுக்கும் அடகு வைக்கிறதுக்கும் நகையை விற்கிறதுக்கும் எங்க ஆளுங்கள்லாம் இங்க வந்துட்டு தானே போவாங்க. பாத்தீங்கல்ல, இந்த பையன் உங்க எல்லார விடவும் திறமையானவன். என்ன வர வர பையனுக்கு ரொம்ப ஆதரவா பேசுறியே? நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் உறுத்தல. ஒரு தடவை நியாயத்துக்கு ஆதரவா நின்னு பாருங்க, ஆத்மாவுக்கே திருப்தி கிடைக்கும். இந்த கிராமமே இந்த பையனை எதிர்க்குது. நான் அவனுக்கு ஆதரவா ஏதோ 2 வார்த்தை பேசினதும் உங்களுக்கு பத்திக்கிட்டு வருதுல்ல. பாத்தீங்களா, இப்ப இவனும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறான். சத்தியமா சொல்றேன் நண்பா, இவன் தர்மத்தையே அழிக்க போறான், நம்ம குலத்தோட பேரையே கெடுக்க போறான். இவன்லாம் ஒரு ஆள்னு பேசிக்கிட்டு வாங்க போலாம். பீமாபாய், சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு முடிச்சிருமா. அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வேலை விஷயமா வெளியே போகணும். என்ன யோசனையில இருக்க? நம்ம ஊரை விட்டு தூரமா போய் ஏதாவது வேலை தேடி பார்க்க போறேன். 4 நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு 10 நாள் சும்மா இருந்தா எப்படி அடுப்பெரியும்? சோப்பு எங்க? சோப்பு அங்க வச்சிருக்கேன். துல்சா, மஞ்சுளா, பாடம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் இங்க இருந்து எழுந்திருக்கவே கூடாது. வர வர நீங்க 2 பேரும் படிக்கிறத விட்டுட்டு சமைக்கிறேன்னு போறீங்க பாருங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னையில இருந்து அம்மா மட்டும் தான் சமைப்பாங்க. நீங்க 2 பேரும் படிச்சா மட்டும் போதும், புரியுதா? சரிப்பா. படிங்க. 6 என்ன ஆச்சுமா? ரொம்ப தலை வலிக்குதா என்ன? ஆமா அண்ணி, அது வழக்கமா வலிக்கிறது தானே. நீ ஒண்ணு பண்ணுமா, நான் ரொட்டி சுடுறேன், நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. வேணாம், எனக்கு அவ்வளோலாம் வலிக்கல. நான் பண்ணிடுவேன். ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. நான் ரொட்டி சுட்டதும் அவருக்கு பரிமாறிடுங்க. அவர் எவ்வளவு தூரம் போக போறாரோ தெரியல. சரிம்மா, நான் அதுக்குள்ள போய் துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன். ஐயோ, அம்மா. அண்ணே, இந்தா. அண்ணே, அன்னைக்கு மறுபடியும் தலைவலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. பீமாபாய், ரொம்ப தலைவலிக்குதா என்ன? அதெல்லாம் இல்லைங்க, அவ்வளோலாம் வலிக்கல. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. ரொட்டி சுட்டுட்டீங்களா? 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அத்தை, நாங்க இங்க தான் இருக்கோம். ஆமா, பீமா எங்க? ராத்திரி அந்த சேட்டு வீட்டுக்கு போனா, இன்னும் வரவே இல்ல. வந்துட்டேன் அத்தை. வந்துட்டியாப்பா, சந்தோஷம். 3 பேரும் சீக்கிரம் தயாராகுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். 3 பேரும் பள்ளிக்கூடம் போனோம்ல. அண்ணே, அன்னைக்கு உண்மையாவே ரொம்ப முடியல அண்ணே.
மீரா, நான் போயிட்டு ராத்திரி தான் வருவேன். வேலை தேடி ஆகணும்ல. நீ பீமா பாயை பார்த்துக்கோ. அவளுக்கு ரொம்ப முடியலன்னா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிடுவா. அப்பா, அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே, நாங்க போய் சாப்பாடு செய்யட்டுமா? போங்க. அம்மா, என் துணி எங்கம்மா? எங்கேயோ காணோம். நல்லா பாரு பீமா, அங்கதான் இருக்கும். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அம்மா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமா, கொஞ்சமா. தேய்ச்சு விடவா? அம்மா நீங்க எழுந்துருங்க, நான் ரொட்டி ஐயோ, சுடுறேன். ஆமா, நாங்க நீங்க நீங்க போங்க, அதெல்லாம் போங்க. முடிங்க. பீமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடும் போ. இன்னும் குளிக்க கூட இல்ல. அம்மா, ஒரு நாள் குளிக்கலனா என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகாது. ஆனா உங்களுக்கு தலையழுத்தி விடாம போயிட்டா உங்களுக்கு ரொம்ப தலைவலிச்சும் நான் தேய்ச்சி வீட்டுல இருந்தா நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமாம்மா, நீ ஓய்வெடுமா, சாப்பாடெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோம். ஐயோ, நீங்க 2 பேரும் அங்க படிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. போங்க போய் படிங்க. உங்க அப்பா பார்த்தாருன்னா நான் உங்க 2 பேரையும் வேலை வாங்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாரு. உங்க படிப்பை நான் தான் கெடுத்தேன்னு வர. போங்க போய் படிங்க. நாங்க அப்பாட்ட கேட்டுட்டு தாமா வந்திருக்கோம். உங்களை விட முக்கியமானது எங்களுக்கு வேற எதுவுமே இல்லம்மா. அம்மா, அமைதியா படுத்து தூங்குங்கம்மா. பீமா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா, படுத்து தூங்குங்கம்மா. எதுவுமே சொன்னா கேட்க மாட்டேங்கிறப்பா. ஆ, ஆ, ஆ. ராம்ஜி, இதுதான் அந்த முகவரி. இங்கே தான் வேலை காலியாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், அந்த சேட்டையா ரொம்ப ரொம்ப நல்லவரான். உனக்கு கண்டிப்பாக அங்கே வேலை கிடைச்சிடும். புரிஞ்சன், என் வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ. அங்கே வேலை கிடைச்சிட்டா தினம் வந்து போக முடியாது. சரி ராம்ஜி, நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. உன் குடும்பத்துக்கு என்னனாலும் நான் போய் பார்த்துக்கிறேன். நீ உடனே கிளம்பு, நேரம் போயிட்டு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரியான வாய்ப்பு. இந்த ராம்ஜி சக்பாலுக்கு மட்டும் அந்த இடத்துல வேலை கிடைச்சிடட்டும். அப்புறம் 4-5 நாள் வீட்டுக்கே வராம வெளியே இருக்கட்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் குடும்பத்தையே அழிச்சிடலாம். அந்த புரஞ்செல்லாம் ஒரு எறும்புக்கு சமம். நம்மளை எல்லாம் அவனால தடுக்கவே முடியாது. அவனால ராம்ஜி சக்பால் குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன ராம்ஜி சத்பால் மாதிரி ரிட்டையர்டு சுபேதாரா என்ன? அதனால வாயை திறக்க மாட்டான். நாம போய் பிரச்சனை பண்ணோம்னா பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஓடி போயிடுவான். ஆனா சரியான நேரத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். சமயத்துல தாக்குவோம். இன்னும் நல்லா அழுத்தி விடு மஞ்சுளா. நான் அழுத்ததாம்மா செய்யறேன், இதுக்கு மேல எப்படி அழுத்துறது? இல்ல மஞ்சுளா, இன்னும் நல்லா அழுத்து. ஐயோ, அத்தை, என்னம்மா, என்னாச்சு அண்ணி? அண்ணி என்னாச்சு? என்னால முடியல, ரொம்ப வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, சொன்னா கேளு. மஞ்சுளா, நீ போய் இந்த வைத்தியர் மருந்து கொண்டு வா சீக்கிரம். தூசா, நீ சீக்கிரம் வெந்நீர் கொண்டு வா, சீக்கிரம் போமா. அண்ணி, கொஞ்சம் தலையை அழுத்தி விடுங்களேன், நல்லா அழுத்தி விடுங்களேன். என் தலையில ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நல்லா அழுத்தி விடுங்க அண்ணி. ஒண்ணு இல்ல அண்ணி, சுடுதண்ணி ஒத்தரம் போட்டா சரியா அண்ணி. அப்படியே செவத்துல தலையை முட்டிக்கணும் போல இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருமா. சுடு தண்ணி ஒத்தரம் கொடுத்த உடனே எல்லாமே சரியா போயிடும். துல்சா, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை.
அண்ணி முடியல அண்ணி. அண்ணி ரொம்ப வலிக்குது அண்ணி. துல்சா முடியல. சீக்கிரம் கொண்டு வாமா. தோ வந்துட்டேன் அத்தை. அண்ணி என்னால தாங்க முடியல. ஒண்ணுலமா முடியல. பயப்படாம இரு. கொஞ்சம் பொறுத்து சரியா போயிடும். மாதிரி இருக்கு. நீ வலிக்குது.